இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம நாகு சொன்ன பொய் சாட்சினால திரும்ப நம்ம கௌதமோட வாழ்க்கை இப்படி பாதிக்கப்படும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஏன்னா நம்ம கார்த்திக் தான் வந்துட்டு பொய் சொல்லிட்டான். கண்டிப்பா அடுத்த பட்சத்துல நம்ம நாகு வச்சு எப்படியாச்சும் நம்ம இலக்கிய இருந்துக்கிட்டு கௌதமை காப்பாத்திரலான்னு ரொம்பவே ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனா நம்ம நாகு சொன்ன பொய்யினால இலக்கிய மனசு உடைஞ்சது மட்டும் இல்லாம திரும்ப நம்ம கௌதம் கண்ணீர் துளியோட திரும்ப ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு தாங்க ஒரு முடிவே எழுதப்படும். ஏன்னா நம்ம நாகு இருந்துக்கிட்டு என்னை கடத்த சொன்னதே வந்துட்டு கௌதம் சார் தான். கௌதம் சார் பணத்தை கொடுத்து தான் கார்த்திகே இப்படி கடத்த சொன்னாங்க. நான் வந்துட்டு மாட்டிக்கிட்டா அந்த ஒரு பழியை தூக்கி இந்த எஸ்எஸ்க்கு மேலே போட சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணமாக இருக்கிறது இலக்கியாவும் கௌதம் தான் அப்படின்னு இந்த ஜட்ஜம்மா கிட்ட இவ்வளோ பெரிய பொய்யை திரும்ப நம்ம நாகும் சொல்லிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திக்கும் இந்த நாகும் எதுக்கு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்ம இலக்கியாவுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா ஒரு மலை மாதிரி நம்பிட்டு இருந்த நம்ம கார்த்திகை வந்துட்டு அண்ணனை ஜெயிலுக்குள்ளே தள்ளுறது இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான் அப்படின்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு இருக்காங்க நம்ம இலக்கியா. ஆனால் அடுத்தபடியாக எப்படியாச்சும் வந்துட்டு வாதாட முடியாமல் நம்ம இலக்கியாவே டேரெக்டாக வாதாடினாங்க. நாகு இருக்கிறான், நாகு வச்சு எல்லா ஒன்றுமே நான் வர வைப்பேன் அப்படின்னு. ஆனால் அந்த நாகு இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ நம்ம அஞ்சலிக்கும் நம்ம தக்ஷசினிக்கும் ரொம்பவே சந்தோஷம். இதுக்கு மேலே இலக்கியா கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. கண்டிப்பாக கௌதம் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்க போகிறான் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆணவத்தில் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாமே வந்துட்டு தலைகீழாக மாறும் அப்படின்னு இந்த தக்ஷசினிக்கும் இந்த அஞ்சலிக்கும் தெரியாதுங்க. ஏன்னா வரப்போகிற இயரிங்கில் அடுத்தபடியாக சாட்சி சொல்ல வரப்போகிறது யாருன்னா நம்ம ரேவதி அம்மா தான். ஏன்னா ஆல்ரெடி ரேவதி அம்மா இருந்துக்கிட்டு இந்த கௌதமோட ஆஃபீஸில் வந்துட்டு எல்லா ஒன்றுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. எஸ்எஸ்கேவோட ஆஃபீஸில் தான் வந்துட்டு இந்த நாகுவை கடத்தி வச்சுட்டு இருந்தாங்க. அதை கடத்துற போது காப்பாற்றுறதுக்கு நம்ம ரேவதி தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஒரு உண்மையும் அது எல்லாமே வீடியோ ப்ரூஃபாக வச்சுட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.